இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாங்க இனி என்ன செய்யணும், எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு தெரியும். தினம் தினம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்குள்ள உங்க 2 பேரோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். அந்த கஷ்டத்தை நீங்க பட வேண்டாம் தான் நான் சொல்றேன். தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு எங்க அப்பா அம்மா மார்க்கண்டேன்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த பேருக்கு அர்த்தம் தெரியும்ல, மறுபிறவி எடுத்தவன்னு அர்த்தம். அத நான் ஏற்கனவே ஒரு முறை எடுத்துட்டேன். இத பாரு, இப்ப நீ வந்து பேசுறதால மட்டும் நான் அப்படியே ஓஞ்சி போய் மூலையில முடங்கி போயிருவேன்னு நினைச்சியா? பா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலப்பா. உங்களை உட்கார வச்சு சாமி மாதிரி நான் பாத்துக்கிறேன்னு தான் சொல்றேன். அட யாரு இவ? அவர்தான் பொண்ணே இல்ல, தலை முழுகிட்ட கை கழுவிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்காருல்ல. நீயும் மானங்கிட்ட போய் அவர்கிட்ட பேசிட்டு இருக்க? ஏய், கொஞ்சம் வாய் மூடுறியா? அவர் இந்த அளவுக்கு ஆயிருக்காருன்னா அதுக்கு காரணமே நீங்க 3 பேரும் தான். நீங்க பண்ண காரியத்தினாலதான் அப்பா பெத்த பிள்ளைங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை கூட இழந்துட்டாரு. ஐயோ, நீ மட்டும் ரொம்ப யோகியமா? ஏய், நான் யோகியம் இல்லதான். நான் பண்ணது தப்புதான். நான் என்னைக்குமே தப்பு இல்ல, நான் மறுத்தது கிடையாது. ஆனா நீங்க எல்லாரும் என்ன பண்ணீங்க? நீங்க பண்ணதெல்லாம் பச்சை துரோகம். வீட்டு பத்திரத்தை புடுங்கி வச்சுட்டு வட்டி வாங்கிட்டு பெத்த அம்மாவோட நகை திருடுறது, எவனோ திருடிட்டு போன பணத்தை அப்பாவோட தலையில கட்டுறதுன்னு நீங்க தானே அவங்களை திரும்ப திரும்ப கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. அது பத்தாதுன்னு இப்ப வீட்ல பங்கு வேணும் வேற உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. வெக்கமா இல்ல? இத பாரு மலர், அவங்கள பாத்தியா? பாரு, இப்பதான் 16 வயசு முடிஞ்ச மாதிரி என்னமோ ஓவரா ஆடிட்டு இருக்காங்க. இத பாரு, நீங்க எல்லாருமே எங்க கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அது முடிஞ்சதாவே இருக்கட்டும். ஆனா எந்த காலத்திலயும் உங்க காலடியில வந்து விழுவணும் மட்டும் நினைக்காதீங்க. ஏய், எங்கேயோ கண்காணாத இடத்துல போய் அனாதையா வாழ்ந்தாலும் வாழ்வோமே தவிர உங்களை அண்டி பொழைச்சு வாழ்வோம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஏங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? மலர் அப்படிலாம் பேசக்கூடிய ஆள் இல்லங்க. அவ நம்மள பார்த்து பாவப்படுறாங்க. சீதா, நம்மள பார்த்து கோவப்படுறவங்களை விட நம்மள பார்த்து பாவப்படுறவங்கள தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்ப அவ என்ன சொன்னா கேட்டல்ல? வயசானவங்கன்னா எதுக்குமே லாய்க்கில்லாதவங்களா என்ன? அடுத்தவங்களை நம்பிதான் வாழ்ந்தாகணுமா? ஏன் சுயமரியாதையோட சொந்தமா சம்பாதிச்சு வாழ்க்கை நடத்தக்கூடாதா? இதெல்லாம் பண்ண வேண்டான்னு உங்ககிட்ட யார் சொன்னது? பிள்ளைங்க வளரும் போது பெத்தவங்க பாத்துக்கிறதும் பெத்தவங்களுக்கு வயசானதும் பிள்ளைங்க பாத்துக்கிறதும் பழக்கம் தானேங்க. வாஸ்தவம் தான். ஆனா நம்ம வீட்டுல அப்படி நடந்துச்சா? சொல்லு சீதா, அப்படி நம்ம வீட்டுல நடந்துச்சா? இல்ல. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த பார், கடைசி வரைக்கும் நாம நம்ம காலிலே நிப்போம். இவங்க யாரோட உதவியும் தேவை கிடையாது. நான் ரிட்டையர்ட் ஆனதுல இருந்து அப்படிதானே இருக்கோம். இங்க பார், இனிமே எவனையும் நம்பி நான் ஏமாறதுக்கு தயாரா இல்ல. எடுத்த உடனே பெருசா பண்ணணும்னு இல்ல, சிறுசா ஆரம்பிச்சு முதல் அடி எடுத்து வைப்போம். அதுக்கு பிறகு அது நம்மள எங்க கொண்டு போகுதுன்னு பாப்போம். பிசினஸ் பண்ண போறாராமா. ராஜா, ரவி, சொல்லுக்கா. நீங்க 3 பேரும் இந்த வீட்ல ஆளுக்கு ஒரு போர்ஷனை புடிச்சு வச்சிருக்கீங்களே. சரி, நானும் உன்னை இப்பவே புடிச்சு வச்சா எனக்கு ஏதாவது கிடைக்கும்னு பார்த்தேன். என் புருஷனையும் பிள்ளைங்களையும் விட்டுட்டு வந்து மாச கணக்கு ஆகுது. இங்க பார்த்தா இப்போதைக்கு ஏதோ நடக்கிற மாதிரி எனக்கு ஒன்னும் தெரியல. போதுண்டாப்பா, நான் இடத்த காலி பண்றேன். உங்க அக்கா போனதுக்கு அப்புறம் அந்த ரூமை எங்க அம்மாக்கு கொடுத்துடலாமாங்க? இவ ஒருத்தி. ஏய், இப்ப நீ போறதுனால இங்க யாருக்கும் ஒண்ணும் ஆக போறது இல்ல. கிளம்புறதுனா கிளம்பி போயிட்டாரு. ஒரு ₹1 காத்துல பறந்தாலே அதை விரட்டி ஓடி போய் புடிச்சிட்டு வரவனாச்சே நீ. நீ ஏதாவது பெருசா பண்ணுவன்னு நம்பிதான் நான் இங்க வந்தேன். ஆனா அப்பா உன்னை கடைசியில காமெடி பீஸாக்கி டெய்லி உன்னை டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. ராத்திரியானா மறுநாள் என்ன பேசலான்னு 2 பேரும் திட்டம் போட்டு பேசி வச்சுதான்
காலையில நம்மளெல்லாம் வந்து அசிங்கப்படுத்துறாங்க போல. ஒண்ணு நம்ம பேசாம போன வரைக்கும் போட்டோன்னு கௌரவமா இங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருக்கணும். இல்லனா கொடுத்த காசு என்னாச்சுன்னு ரெண்டுல ஒண்ணு நீயா நானான்னு பாத்துடணும். இதுல ரெண்டுமே பண்ணாம டெய்லி அவங்க பண்றத நம்ம வேடிக்கை பார்த்துட்டே தான் இருக்கோம். ஏதோ வயசானவரு ஐயோ பாவம்னு விட போய் தான் அந்த ஆளுக்கு நாளாக நாளாக ரொம்ப நக்கலாயிட்டே போயிட்டு இருக்கு. அப்பனும் கிடையாது புள்ளையும் கிடையாதுன்னு ஆனதுக்கு அப்புறம் இன்னும் நீ எங்களை போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கல்ல. இன்னையோட உன்னோட ஆட்டத்துக்கெல்லாம் முடிவு கட்டுறேன். இத்தனை நாள் நீ அடிச்ச நான் வாங்கிக்கிட்டு இருந்தேன். அடுத்து நான் அடிக்க போற ஒவ்வொரு அடியிலையும் நீ ஆயுசுக்கும் எந்திரிக்க கூடாதியா. இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் நான் என் அண்ணனோட நிற்கிறது தான் சரி. நானும் எவ்வளோ நாள் தான் நியூட்ரலாக இருக்கிற மாதிரி நடிக்கிறது பார்த்துக்கிறேன். இத்தனை வருஷமா பாசத்தை காட்டி எங்களை குட்ட குட்ட குனிறோம்னு அடிச்சுக்கிட்டே இருந்தீங்களாடா. பாசத்துல மூடி இருந்த கண்ணும் குனிஞ்சிருந்த தலையும் இன்னைக்கு திறந்து நிமிர்ந்துருச்சுடா. இந்த நாள் உன்னோட டைரியில குறிச்சு வச்சுக்க. இன்னையில இருந்து பிள்ளைங்களுக்கு எதிராக எங்களோட யுத்த காண்டம் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காக நாங்க உங்களை திருப்பி அடிப்போன்னு அர்த்தம் கிடையாது. இனி நீங்க எங்களை திருப்பி அடிக்கணும்னு நினைச்சு கூட பார்க்க முடியாத அவசரத்துக்கு நாங்க போக போறோம். அந்த அளவுக்கு அவசரத்துக்கு போக போறோம். நீங்க இன்னைக்கு உச்சம் நினைச்சிட்டு இருக்கிற அத்தனையுமே எங்களுக்கு துச்சமா மாறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. பார்க்கத்தாண்டா போறீங்க இந்த மார்க்கண்டையின் சீதாவோட ருத்ர தாண்டவத்தை. ஏய், அந்த பருப்பு பொடியாவது அதான் ஊர் முழுக்க ஏகப்பட்ட கடை இருக்குல்ல, எங்கேயாச்சும் நல்லதா பார்த்து வாங்கிட்டு போயிடு. எனக்கு தெரியாத கடையா? எத்தனை இடத்துல வாங்கியிருப்ப. ஆனா இப்படி ஒரு டேஸ்ட் உள்ளது எங்கேயுமே கிடைச்சதில்ல உமா. ஏய், அதெல்லாம் சரிதான். ஆனா நாங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதே இல்லையே. நீங்க மேகலாவோட அம்மா தானே? ஆமா ஆமா ஆமா. எப்படி தெரியும் உங்களுக்கு? எங்க அம்மா நிறைய சொல்லிருக்காங்க. அப்படியா? அப்புறம் வேற என்ன சொன்னாங்க? நீங்க எனக்காகலாம் சிரமப்பட்டு செய்ய வேண்டாம். தேங்க்யூ. என்ன இவங்க பாக்குறத பார்த்தா வெள்ளாடு வேலியை தாண்டிட போல இருக்கே.